Hi friends, welcome back to Shoba and Craft. இப்போ நாம வந்து ஒரு fish wireல வந்து flower பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். ஆனா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாத்தீங்கன்னா அந்த flower எப்படி பண்றான்னு பார்க்கலாம். பட் இது flowerனா பூத்து இருக்காது. உங்களுக்கு மொட்டு மாதிரி வரும். சோ நீங்க இது எந்த கலர்ல வேணா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேக்ல இல்ல பர்ஸ்லலாம் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து yellow கலர்ல fish wire எடுத்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா நான் 2 அடி எடுத்துக்கிறேன். நீங்க 2 அடி வேணாலும் எடுத்துக்கலாம். சோ ஃப்ளவர் மாதிரி யூஸ் பண்ணனும்னா 2 அடி எடுத்துக்கங்க. இல்ல நீங்க வந்து பர்ஸ், பேக்ல வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பட்டன் மாதிரி யூஸ் பண்ணனும்னா உங்களுக்கு 2 அடி வயர் போதும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம அளந்து எடுத்துக்கலாம். 1 2. சோ வந்து நான் அந்த ஃபிஷ் வயர் வந்து நடுவுலலாம் கிழிக்காம ஃபுல் வயருமே நான் எடுத்துக்கிட்டேன். சோ 2 அடி வயர் எடுத்துட்டேன். 2 பீஸ் எடுத்துக்கங்க. நான் ஒரே கலர் தான் போட போறேன். 2 அடியில 2 வயர் ஃபிஷ் வயர். இப்போ நம்ம வந்து சென்டரா வந்து மடக்கி எடுத்துக்கலாம். 2 வயரும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா மடக்கிட்டு சென்டரா வந்து 2 கையிலும் ஒவ்வொரு வயர் பிடிச்சுக்கங்க. உள் பக்கமா இருக்குறத வந்து உள் பக்கமா வச்சிடுங்க. மேலே வந்து இருக்குறது பாத்தீங்களா மேடு மாதிரி ஷைனிங்கா இருக்குது வெளிப்பக்கமும் உள்ள கொஞ்சம் பள்ளமா இருக்குது உள் பக்கமும் வரணும். சோ 2 கையிலயும் ஒவ்வொரு ஃபிஷ் வயர் எடுத்துட்டோம். இப்போ ஒரு வயர்க்குள்ள இன்னொரு ஒரு வயர் விட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட்ல இருக்குத எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த மாதிரி வயர் விட்டுக்கங்க. விட்டுட்டு இப்படி கிராஸா பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற வயருக்கு பாத்தீங்களா இதுல இருக்கிற வயர் எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி பிடிச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா. லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்குதுல ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற வயர் எடுத்து அந்த பக்கம் இருக்கிற வயர் அடியில கொண்டு போணும். சோ உங்களுக்கு போல பள்ளமா வரும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் இருக்கிற அடியில இருக்கிற வயர் எடுத்து மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி அந்த வயருக்கு பின்னாடி விடணும். விட்டுட்டு இப்படி டைட்டா பிடிச்சுக்கங்க. இழுத்துக்கணும். இப்போ இந்த பக்கம் குழியா வரும். திரும்பவும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற வயர் எடுத்து அடியில விடணும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துரும். ரைட் ஹேண்ட்ல இருக்கிற வயர் அடியில இருக்கிற வயர் எடுத்து மேலே கொண்டு வந்து சென்டரா இருக்கிற வயருக்கு பின்னாடி விடணும். இப்படி மேலே கொண்டு வந்து சென்டரா இருக்கிற வயருக்கு பின்னாடி விட்டு லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்துருங்க. திரும்பவும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற அடியில இருக்கிற வயர் எடுத்து இந்த மாதிரி கொண்டு வரணும். ரைட் ஹேண்ட்ல அடியில இருக்கிற வயர் எடுத்தாந்து சென்டரா கொண்டு வந்து அந்த வயருக்கு பேக்ல விட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கணும். இதே போல நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி ரோல் ஆயிட்டு அப்படியே சுருண்டு வரும். அது நம்ம வந்து ஒரு பின்னல் மாதிரி பின்னிக்கிட்டே வரும். அது பாருங்க எப்படி தானா அந்த நம்ம உள்ள மடக்கி விட இந்த ரோல் மாதிரி அப்படியே மொட்டு மாதிரி வந்துட்டே இருக்கு பாருங்க. நம்ம இது மாதிரி பண்ணிட்டே வரணும். சோ ஓரளவுக்கு ஒரு சைஸ் வந்த அப்புறம் உங்களுக்கு போதும் இந்த சைஸ் ஓகேன்னும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து நான் மொட்டு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃப்ளவர்ஸ்க்கு வைக்கிறதுக்கு பொக்கே மாதிரி செட் பண்றீங்கன்னா அழகா மொட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பேக் அண்ட் பர்ஸ்க்குலாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து மாட்டி விடுறதுக்கு பட்டனுக்கு பதிலா இந்த மாதிரியும் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாத்தி நம்ம பின்னிட்டே வரணும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு. சோ இதே போல 2 கையில இருக்கிற வயரையும் இப்படி மாத்தி நம்ம விட்டுட்டே வரணும். பாருங்க பண்ண அந்த இது வந்து கூடிக்கிட்டே வரும் உங்களுக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள ரோல் ஆயிட்டே போய்டும். சோ இது நீங்க வந்து ஃப்ளவர் மாதிரி வேணும்னா பிங்க் கலர், பர்பிள் கலர் அதெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வயரும் ஆப்போசிட் பக்கம் நுழைக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கோ அது வழியா நீங்க வந்து இந்த வயரை வந்து நுழைச்சிரணும். சோ இப்போ இந்த வயர் இந்த பக்கம் தொங்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல கேப் இருக்கும் பாத்தீங்களா? இப்போ நான் சொருகுறேன் பாருங்க. அந்த மாதிரி கேப்புக்குள்ள நம்ம சொருகி விட்டுட்டோம்னா க்ளோஸ் ஆயிடும். இப்போ இந்த வயர் எடுத்து ஆப்போசிட்ல கேப் வருது பாருங்க. அதுல நம்ம நுழைச்சு விட்டுறணும். சோ அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு பட் மொட்டு செய்யிறது. சோ இது வந்து நீங்க என்ன கலர் வேணா பண்ணிக்கங்க. பார்க்க அழகா இருக்கும். நான் வந்து ஏற்கனவே ப்ளூ கலர் ஒன்னு பண்ணியிருக்கேன். அது காமிக்கிறேன். சோ இது வந்து நீங்க மொட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க 2 கலர் இருக்கு. இதுலயே நீங்க வந்து பிங்க், ஆரஞ்சு, பர்பிள் எல்லா கலருமே பண்ணலாம். பார்க்க அழகா இருக்கும்.
ஸோ அதில் பேகுக்கு பர்ஸுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற பட்டன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீளமாக இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம அந்த கூடையோ பர்ஸோ வந்து எங்கே வேணுமோ அங்கே வச்சு சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்க யூஸ் ஆகும்.